பார்வைக்கு அதுதான் தெரியுது, லக் இருக்குது, இவருக்கு லக்கு இல்லை. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரோட அந்த ஆழ்மன சம்பவத்தில் 2 பேரும் ஒரே சம்பவம் தான். ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது அது. அவங்க வீடு வந்து ஒரு சின்ன குப்பம் இருக்கிற தெருவில் இருக்குமா. பயங்கர ஏழ்மை, பயங்கர குடிசை. இது 1960களில் நடக்குது. அப்போது ஒரு நாள் வந்து அந்த பகுதிக்கு வந்து ஒரு கான்டஸா கார் வந்து நிற்குதான். வெள்ளை கான்டஸா கார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இப்போல்லாம் அது மார்க்கெட்டில் கிடையாது. வெள்ளையா அப்படியே பலன்னு உள்ளே வந்து நிற்குதான். அன்னைக்கு வேற நல்ல மழைக்காலமா, ரைட், சேரு பக்கத்துலலாம். இப்போ இந்த பசங்கள்லாம் வந்து ரோட்டில் விளையாடின்னு இருக்கிறாங்க. இந்த டிரைவரும் அந்த ஓனரும் இறங்கி யாரோ வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தொட்டு பார்க்கணும். இதுங்க போயிட்டு அந்த மண்ணு கையோட சேத்து கையோட அந்த வெள்ளை கலர் காரை அப்படியே தொட்டு அது உள்ளெல்லாம் பார்க்குறப்போ அந்த டைமில் டிரைவர் உள்ள ஓனரை விட்டு வெளில வரான். என்ன பண்ணியிருப்பான் டிரைவர்? வச்சு வாங்கினான். அதில் மற்றதெல்லாம் தப்பிச்சிச்சுங்க. இதுங்க 2 மாத்திரம் இருக்குது. வச்சு பொலன்னு பொலந்துருக்கிறான். அப்படி பொலந்து விழுறப்போ அந்த அண்ணன் சொல்கிறான், அந்த இது பார்த்து அந்த கான்டஸா காரை பார்த்து ஒரு வெறி, இந்த மாதிரி கார் ஒரு படையே என்கிட்ட இருக்கணும். The subconscious desire to earn money and to crush the people who crushed him. தம்பிக்கு அதே சம்பவம் பதியது. என்ன ராட்சசன், பணம் எவ்வளோ கெட்டது, சின்ன பிள்ளைங்கன்னு சொல்லிட்டும் பார்க்காம. ஸோ அந்த பணம் மேலே ஒரு பெரிய வெறுப்பு. இப்படி இருந்தால் நம்ம கெட்டு போயிடுவோம். இன்னைய வரைக்கும் அந்த அண்ணனுக்கு வந்து எங்கே போனாலும் பணம், ஆனால் ராட்சசன்ற பேர். தம்பிக்கு தங்கமான மனுஷன், ஆனால் பணம் இல்லை. ஏன்னா அந்த ஆழ் மனதில் பணம் மேலே இருக்கிற வெறுப்பு. ஒரு சைடில் இப்போ வளர வளர பணம் வேணுன்ற ஆசை வருது. ஆனால் அந்த ஆழ் மனசு பயப்படுது, எங்கே வந்தால் நம்ம கெட்டு போயிடுவோமோ. ஸோ நம்மையும் அறியாமல் நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறது எங்கேருந்து எடுக்கிறோன்னா பணம் கெட்டது. ஸோ உங்களோட கேள்விக்கு வரப்போ சம்பவம் ஒன்று தான். இங்கே வந்த உணர்ச்சி வெறி, அங்கே வந்த உணர்ச்சி வெறுப்பு. ஸோ ஒன்ஸ் வந்துட்ட பிறகு இவனும் அதை உடைக்கல, அவனும் இதை உடைக்கல. அப்படியே அந்த சக்கரமாக உழல்றது, செக்கு மாடுன்னு இருக்குல்ல, that's what I'm trying to arrive at. So your fundamental childhood decisions உங்களுக்கு தலைவிதி எழுதப்பட்டது. இங்கே எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் மனுஷன்றது கிடையாது. I've had in this hall multi crorepathies. No, ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த அடி விழதான் செய்யும். ஸோ காமன் ஹியூமனிட்டி, இட்ஸ் காமன் ஃபார் ஆல் ஹியூமனிட்டி. தெரியாது, அதனால தாங்க அதெல்லாம் விதி. அது எப்படி நடக்குது ஏதுன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படி ஆச்சு ஒரு விதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த அண்ணன் வயிற்றுக்குள்ளே இருந்தப்போ அவங்க அம்மா நல்ல உணர்ச்சிகளில் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மூளை வந்து வேற உணர்ச்சிகளை உருவாக்குது. நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருந்திருந்தப்போ, அந்த தம்பி வயிற்றுக்குள்ளே இருந்திருந்தப்போ உங்கள் அம்மாவோட மைண்ட் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கர ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் சம்பவம் நடந்தால் கூட அங்கே நெகட்டிவாக அது ஒரு முடிவை எடுத்துகிட்டு போயிட்டு. தட்ஸ் வை ப்ரெக்னென்சி பீரியட் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் இன் டிசைடிங் not only those 8 months but for the rest of the life. Okay, so these are called subconscious pattern. இதுதான் நம்மளோட வாழ்க்கையை அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. நம்ம எவ்வளோ உயரம் பறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம், ஆனால் பறக்க விடாமல் திரும்ப திரும்ப கீழே விழுன்னு சொல்லிட்டு இழுத்து போடுது. கரெக்ட் பண்ணலாம். எதுக்கு இந்த கிளாஸு? ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர வேண்டியது விழிப்புணர்ச்சி. தூங்கின்னு இருக்கிறவனை எவனாலையுமே எழுப்ப முடியாது. நாங்கள் பண்ணுறதெல்லாம் வீடு பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது, நீ தூங்கின்னு இருக்கிற, ரைட், தெரியாது, எழுப்பி விடலாம். அதுக்கப்புறம் நீ வெளில ஓடி வராதது யார் கையில் இருக்குது? That's a thing, but you have to listen carefully. அப்போ உங்களோட பேட்டர்ன்ஸ் என்ன பேட்டர்ன்ஸ்? 1008 பேட்டர்ன் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த 4 சொல்கிறப்போ எல்லாருக்குமே இதில் ஏதாவது ஒன்றுத்தில் வந்துடும். சரிங்களா? 1, நான் முழு வெற்றியை
சந்தோஷத்தை அடைய முடியாது, ஏனெனில் எனக்குள் ஏதோ பெரிய குறை. ஐ எம் நாட் குட் இனஃப். நான் சரியில்லை, நான் ஏன் இப்படி இருக்கேன், ரைட்? ஐ எம் ஃப்ளாட், நான் குறைப்பட்ட ஜீவன். குறைனா எனக்கு எப்படின்னு சொல்லலை, அந்த பேர் என்ன, இப்போ சிலையை செதுக்கிறப்போ அப்படி அடிச்சா வீரல் விடும் தெரியுமா சிலை? நான் வீரல் விட்ட அந்த மனிதன். பிகாஸ் சம்திங் இஸ் ராங் வித் மீ, எனக்குள் ஏதோ குறை இருக்கிறதுனால என்னால் வெற்றி அடைய முடியாது. இது தேஞ்சு போன ரெக்கார்டர் மாதிரி உங்க ஆழ்மனதில் திரும்ப 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 ஓடும். ஏன் இது வருது? உங்க தப்பா? நிஜமாலுமே உங்களுக்கு குறை இருக்கா? 7 கோடி ஜனங்கள்ல எதுக்கு குறை கிடையாது? எது நிறைய இருக்கு? ஆனா படைப்பு ஒன்னொன்னும் ஒரு விதம். குறையா இருந்தா கூட வளர்ந்துக்கிறதுக்கு தான் நீங்க வாழ்க்கையிலேயே பிறந்திருக்கிறீங்க. அடுத்தவன் கைத்தட்டலுக்காக நீங்க பிறக்கல. உங்களோட ஒரு பயணம் என்னன்றது உங்களுக்கே தெரியாது. ஆனா உங்க மைண்டு புராணமா பாடும், எனக்கு கம்யூனிகேஷன் வராது, எனக்கு என் வேலையில வேலை செய்யறவங்க கிட்ட பேச தெரியாது, எனக்கு எதிர்காலத்தை நினைச்சா ரொம்ப பயம், ரைட்? எனக்கு திறமை கிடையாது. கிடையாதுன்னா வளர்த்துக்கணும். அதுனா கிடையாது கிடையாதுன்னு புடிச்சுன்னு கிள்ளி விட்டுக்கிறது உங்களே. அந்த கிள்ளல் யார் கிள்னாங்கன்னா நீங்க கிள்ளல, யாரோ ஒருத்தவங்களோட ஒரு க்ஷண கோபம்,